सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रीगुरुभ्यो नमः. 93வது श्लोकम्. छेदो निष्पुनरुद्भवोऽयमयमित्येव प्रतिच्छेदमुच्छिन्नेष्वप्यसकृच्छिरस्सु पुनरुत्पन्नेषु रक्षः पतेः. एवं दुर्दम एष केन सुदमः पापीति धीः क्रोध उद्बोध्याजिग्रहत् अस्रमाम्बुजभवं द्राग्जानकी जानिना. श्लोकत्तुடைய पदच्छेदः. छेदः निष्पुनरुद्भवः अयम् इति एव प्रतिच्छेदम् उच्छिन्नेषु अपि असकृत् शिरस्सु पुनः उत्पन्नेषु रक्षः पतेः. एवं दुर्दमः एषः केन सुदमः पापी इति धीः क्रोधम् उद्बोध्य अजिग्रहत् अस्रम् अम्बुजभवं द्राक् जानकी जानिना. யுத்தத்தினுடைய ஒரு உச்சகட்டத்துல இந்த ராவணனுடைய வதமானது நடக்க போறது இல்லையா? போன ஸ்லோகத்திலே நாம பார்த்தோம், இந்த ராவணனுடைய போரானது அடியின் முன்னாடி இருக்கக்கூடியதான மின்மினி பூச்சியை போல இருக்கிறது. ராமர் அந்த அளவுக்கு பராக்கிரமத்தை கொண்டு இருக்காருன்னு பார்த்தோம். இப்போ அந்த பராக்கிரமத்தினால ராவணனுடைய வதமானது நடக்க போறது. ஆனா அந்த அளவுக்கு சுலபமா இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்றா. என்ன சொல்றா? छेदः निष्पुनरुद्भवः अयमयम् इत्येव प्रतिच्छेदम्. ராவணனை நோக்கி அம்பு விடுறார். அந்த அம்பு ஒரு தலையை கொய்து கீழே தள்ளுகிறது. முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம், மேல் எழும்பி கீழே விழுகிறது அப்படி பார்த்தோம் இல்லையா? அப்படி விழுந்த உடனே ராவணனுடைய அந்த உயிர் பிரியல, மறுபடியும் ஒரு தலை முளைக்கிறதான். சேதகா இப்படி ஒவ்வொரு தலையும் மறுபடியும் வரும் பொழுது ராமன் என்ன நினைக்கிறான், இப்போ கொய்கிறோமே தலையை, இதுதான் கடைசி. இந்த அறுக்கிறதுக்கு சேதகான்னு அறுத்தல், இந்த தலையை அறுத்து நம்ம கீழே தள்ளுறோமே, இதுதான் கடைசி அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நினைச்சுட்டே பண்றான். ஆனா ராவணனுடைய அந்த தலையானது மறுபடியும் மேலே முளைக்கிறது, புதுசா முளைக்கிறது. அப்படின்னு அந்த அளவுக்கு தசானனகா இல்லையா? அதனால இப்படி சொல்றார். சேதகான்னா அறுத்தல். நிஷ்புனருத்பவா மறுபடியும் எழாதது என்று. அயமயம் தோ இப்போ இந்த தடவை நான் தலையை கொய்கிறேனே, இது மறுபடியும் எழாது. அயமயம் இந்த தடவை அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த தடவை கொய்கிற தலையானது மறுபடியும் எழும்பாது இப்படின்னு. சேதகா அயமயம் நிஷ்புனருத்பவா மறுபடியும் எழும்பாதது. புனருத்பவகான்னா மறுபடியும் எழுவது, நிஷ்புனருத்பவகான்னா மறுபடியும் எழாதது. அயமயம் தோ இந்த தடவை பண்றேனே இது. இத்தேவ இவ்வாறாகவே பிரதிச்சேதம் ஒவ்வொரு தடவையும் தலையை கொய்யும் பொழுது இப்படி நினைச்சுட்டேதான் பண்றாரா ராமர். ஆனா ராவணனுக்கு மறுபடியும் தலையானது அதே இடத்துல உருவாறது. இந்த அளவுக்கு சிரமத்தை கொடுக்கிறான். பிரதிச்சேதம் உச்சின்னேஷ்வபி அசகிருத் சிரசு. அசகிருத் அப்படின்னா, சகிருத்துன்னு சொன்னா ஒரு தடவை, அசகிருத்துன்னு சொன்னா பல தடவை உச்சின்னேஷு சிரசு. பல தடவை கொய்ததான தலைகள் இருந்த போதிலும் மறுபடியும் புனருத்பன்னேஷு மறுபடியும் எழுகையில், பல தடவை தலையை கொய்த சமயத்திலும் மறுபடியும் தலைகள் எழும் நேரத்தில்
யாருடைய தலைகள் இதெல்லாமே? ரக்ஷப்பதேஹே, ரக்ஷப்பதேஹே, ராட்சசர்களுடைய தலைவனான ராவணனுடைய தலையை ஒவ்வொரு முறையும் கொய்யும் பொழுது இதுதான் கடைசி தடவை இவனுடைய தலையானது எழும்புகிறது என்று நினைத்து ஒவ்வொரு முறையும் தலையை கொய்யும் சமயத்தில் மறுபடியும் அந்த ரக்ஷபதேஹே, ராட்சசாதிபனியுடைய ராவணனுடைய தலை மேலே எழுகையில் என்ன செய்தார் தெரியுமோ ராமன்? இது தடவை ஒரே ஒரு அஸ்திரம் போட்டு மொத்தத்தையும் அந்த தலைகளை ஒரே தடவையா கொய்து எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அப்பேற்பட்ட அஸ்திரம் எது அப்படின்னு கேட்டா பிரம்மாஸ்திரம். நாமளே பேச்சு வழக்குல சொல்றது உண்டு. ஒரு நீண்டமான விவாதமோ அல்லது நீண்டமான ஒரு சச்சரவோ ஏற்படும் பொழுது மேற்கொண்டு யாரும் பேசாதபடி ஒரு யுக்தியையோ அல்லது ஒரு விஷயத்தையோ சொல்லியாச்சுன்னு சொன்னா பிரம்மாஸ்திரத்தை போட்டா அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு என்ன அர்த்தம்? மேற்கொண்டு அங்க எந்த விதமான ஒரு சச்சரவோ அல்லது ஒரு விசாரமோ நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதை எப்போ எடுப்பா அப்படின்னு கேட்டா அந்த பிரம்மாஸ்திரத்தை எல்லா போர்களிலும் நம்ம பார்க்கலாம், எல்லா புராணங்களிலும் நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச அளவு மற்ற எல்லா விதமான வழிகளையும் கையாண்டு எல்லா விதமான அஸ்திரங்களையும் செயல்படுத்தின பிறகு எதனாலையும் காரியம் அங்க சாதிக்கப்படவில்லைன்னு தெரிஞ்சால் அப்போ அந்த பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறதுங்கிறது நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துலயும் அப்படி ஒரு நிலைமை தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் கொய்யும் பொழுது ராமன் நினைக்கிறான் இதுதான் கடைசி தடவை இவனுடைய தலையானது நாம கொய்வது அப்படின்னு நினைக்கிறான். ஆனா மறுபடியும் அங்கிருந்து ஒரு தலை எழும்புகிறது. இப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்போ இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும்னு பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறார். அப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய அந்த உக்ரம் இருக்கே, இனிமேற்கொண்டு இவன் தலையே மேல வரக்கூடாது அப்படின்னு, அந்த உக்ரமானது எப்படி வந்தது அப்படின்னு ஒரு காரணம் சொல்றார். என்ன காரணம் சொல்றா? ஏவம் துர்தமஹா, தமஹான்னா தாங்க முடியாதவன், தாங்க முடிபவன், துர்தமஹான்னா அவனை பொறுக்க முடியல. இந்த அளவுக்கு அவன் மகாவீரனா இருக்கான், பல மாயா வித்தைகளை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான், இப்படி இருக்கான். ஏவம் துர்தமஹா, இப்படியான மிகவும் கடினமானவன் இவன். இவனை நாம கொல்லலைன்னு சொன்னா இவன் யாருக்குதான் சுதமா இருக்க போறான்? சுதமஹா அப்படின்னு சொன்னா சுலபமானவன். வேற யாராவது இவனை வந்து கொல்ல முடியுமா? நம்மளுக்கே இவ்வளவு சிரமமா இருந்தா மற்றவர்களுக்கு இவன் எவ்வளவு தொல்லையா இருப்பான் அப்படின்னு புத்தியில ஒரு புத்தி ஏற்பட்டு அதிலிருந்து கோபம் உண்டா இருக்கு ராமனுக்கு அப்படின்னு சொல்றார். எப்படின்னு பாருங்க. ஏவம் துர்தமஹா ஏஷஹா, ஏவம்னா இவ்வாறு, எவ்வாறு ராமராலேயே அவனை தாங்க முடியாத ஒரு விஷமியா இருக்கான் ஏஷஹா இவன். அப்படி இருக்கையில் கேன மற்ற எவரால் சுதமஹா மிகவும் சுலபமான கொல்லப்பட வேண்டியவனாக இந்த பாபி பாப செயல் செய்கின்ற இவன் எப்படி மற்றவர்களுக்கு சுகமமா இருக்க போறான், சுலபமா இருக்க போறான்? இதி தீஹி என்ற ஒரு எண்ணமானது குரோதம் உத்போத்திய, கோபத்தை உண்டு பண்ணி யாருக்கு? ராமனுக்கு. உத்போத்திய அஜிக்ரஹத், ஒரு அம்பை எடுத்தான். எந்த அம்பை? அஸ்திரம் அஜிக்ரஹத், அந்த அஸ்திரத்தை எடுத்தான். எந்த அஸ்திரத்தைன்னு கேட்டா அம்புஜபவம். அம்புன்னா ஜலம், அம்புலிருந்து ஜலத்திலிருந்து வரக்கூடியது. ஜம்னா பிறப்பது, உண்டாவது, ஜலத்திலிருந்து உண்டாவது தாமரை. அம்புஜம்னு தாமரைக்கு பேர். அதிலிருந்து தாமரையிலிருந்து வந்தவர் யாரு அப்படின்னு கேட்டா பிரம்மா. அதனால அம்புஜ பாவம், பிரம்மாவிடமிருந்து உற்பத்தியானதான அந்த அஸ்திரம், பிரம்மாஸ்திரத்தை திராக் உடனேயே ஜானகி ஜானினா, ஜானகி அப்படின்னா சீதை, ஜானின்னா கணவன், அவரால் அஜிகிரஹத் எடுக்கப்பட்டது. எது எடுக்கப்பட்டது? பிரம்மாஸ்திரமானது எடுக்கப்பட்டது. இந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணியாச்சுன்னு சொன்னா இதுக்கப்புறம் எந்த தலையும் மேலே எழும்பவே எழும்பாது. அதோட இந்த ராவணனுடைய கதையானது முடிவாயிடும் அப்படிங்கிறதா இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கா. அடுத்த ஸ்லோகம் 94வது. அலப்தவ்யாகாதம் க்வசிதபி ததஸ்ரம் ரகுபதௌ பிரயுஞ்சானேத்யுக்ரம் குலிஷமிவ வேகான் மகவதி
ததாகாதாதுச்சைர்கிரிவசர் சரக்ஷः பரிவிருடः பபாதோர்வ்யாம் சாந்திரைः சஹ குசுமவர்ஷைர்திவிஷதாம். இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம். அலப்தவ்யாகாதம் क्वचित् अपि तत् अस्त्रं रघुपतौ प्रयुञ्जाने अत्युग्रं कुलिशम् इव वेगात् मघवति तदाघातात् उच्चैः गिरिः इव सः रक्षः परिवृढः पपात उर्व्यां सान्द्रैः सह குசும வருஷைஹி திவிஷதாம். இந்த பிரம்மாஸ்திரம் எப்பேற்பட்டது அப்படிங்கறத முதல் பாதத்துல சொல்றான். அலப்த வியாகாதம் ததஸ்திரம். அந்த அஸ்திரத்தை பிரயோகிக்கையில், செலுத்துகையில், எப்பேற்பட்ட அந்த அஸ்திரத்தை? அலப்த வியாகாதம். ந லப்தஹா அலப்தஹா. லப்தஹான்னா அடையப்பட்டது, அலப்தஹா அப்படின்னு சொன்னா அடையப்படாதது. எதை அடையப்படாதது? வியாகாதம், ஒரு தாக்குதலை இந்த பிரம்மாஸ்திரமானது அடையவில்லை. எந்த வகையான தாக்குதலையும் இந்த பிரம்மாஸ்திரம் அடையவில்லை அப்படின்னு சொன்னா, இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு நேர்மறையா ஏதாவது ஒரு அஸ்திரத்தை நம்ம எய்தாலும் அந்த அஸ்திரமானது இந்த பிரம்மாஸ்திரத்தை தாக்க வல்லது அல்ல. அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த பிரம்மாஸ்திரம் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது. இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு எங்கேயும் தோல்வியோ அல்லது நேரிடையான ஒரு எதிரியாக வரக்கூடிய ஒரு அம்போ இதை தாக்கியதில்லை. அதான் அலப்த வியாகாதம் ததஸ்திரம். ஏதாவது ஒரு இடத்துலயாவது இது தோல்வி விட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா அது இல்லைங்கிறதுக்காக தான் குவச்சிதபி, எந்த இடத்திலும் இந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணியாச்சுன்னு சொன்னா, செலுத்தியாச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் வெற்றி தான். தோல்வியோ அல்லது இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு ஏதாவது ஒரு சேதாரமோ எதுவும் ஏற்பட்டது இல்லை. கொச்சிதபி அலப்த வியாகாதம் ததஸ்திரம். இப்பேற்பட்டதான அந்த அஸ்திரத்தை ரகுபதௌ பிரயுஞ்சானே, ரகுபதியா இருக்கக்கூடிய ராகவ வம்சத்தினுடைய சிரேஷ்டராக இருக்கக்கூடிய ராமன் செலுத்துகையில் அத்யுக்ரம் குலிஷமிவ வேகாத் மகவதி. மகவான் அப்படின்னு சொன்னா இந்திரன். எதை போல ராமன் இதை செலுத்துறான் அப்படின்னு கேட்டா, இந்த இந்திரனானவன் வஜ்ரத்தை, குலிஷம், குலிஷம் பிதுரம் பவிஹி அப்படின்னு அமரகோஷம். குலிஷம்னா அந்த வஜ்ராயுதம், இந்திரனுடைய வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தை எப்படி இந்திரனானவன் செலுத்துகிறானோ அவ்வாறு செலுத்துகையில் இந்த மலையெல்லாம் ஒரு காலத்துல ரெக்கையோடு பறந்துண்டு எல்லாருக்கும் சிரமத்தை கொடுத்துட்டு இருந்தது. அதை அடக்கிறதன் பொருட்டு இந்த இந்திரன் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா, தன்னுடைய வஜ்ராயுதத்தினால ஓங்கி அடிச்சாராம். அன்னையில இருந்து இந்த மலைகள்லாம் மேலே எழுவதே இல்லை அப்படிங்கிறதாக கதை இருக்கு. அதன்படி இங்கே ராவணன் மேல இந்த பிரம்மாஸ்திரத்தை ராமர் செலுத்துகிறார். ராமர் இந்திரனுடைய ஸ்தானத்துல இருக்கார். வஜ்ராயுதத்தினுடைய ஸ்தானத்துல பிரம்மாஸ்திரம் இருக்கு. மலைகளுடைய ஸ்தானத்துல ராவணன் இருக்கான்னு இப்படி ஒரு அழகான ஒரு உவமை. குலிஷம் மகவதி வேகாத். எப்படி இந்த இந்திரனானவன் வேகமாக இந்த வஜ்ராயுதத்தை செலுத்தினானோ அதை போல ராமன் எங்கும் தோல்வி உறாத இந்த பிரம்மாஸ்திரத்தை ராவணன் மேல் எய்தார். அப்படி எய்ததுனால என்ன ஆயிடுத்து? ததாகாதாத்து தஸ்ய ஆகாதாத்து ததாகாத. தஸ்யன்னா அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய ஆகாதாத்து, அந்த மோதுதல்னு சொல்றோம் இல்லையா, இது ஆகாதா. இந்த மோதுவதினால, அதாவது ராவணன் மேல் அது போய் சென்றதினால், உச்சைஹி கிரிரிவா, பெரிய ஒரு மலையை போல இந்த ரக்ஷப் பரிவிருடா, சஹா ரக்ஷப் பரிவிருடா, அந்த ராட்சசர்களுடைய தலைவன் ராவணன், உர்வியாம் பூமி, உர்வி அப்படின்னு சொன்னா பூமின்னு அர்த்தம். உர்வியாம் அப்படிங்கிறது சப்தமி. உர்வியாம் பபாத விழுந்தான். எதை போல? ஒரு பெரிய
மலையை போல விழுந்தான். அங்க சொன்ன உவமை இந்திரனுக்கும் மலைக்கும் எப்படி சொன்னாரோ அதே மாதிரிதான் இங்கேயும் ராவணன் ஒரு மலை போல இருக்கிறான் அப்படிங்கிறத அதே ஒரு உவமையை இங்கேயும் கொண்டு வரார் கவி. உச்சைஹி கிரிஹி இவ ரக்ஷபதிவிருடா சஹா ராவணஹா உர்வியாம் பபாத, பூமியில் விழுந்தான். எதோடு சேர்ந்து விழுந்தான் அப்படின்னு கேட்டா, திவிஷதாம் குசும வருஷைஹி சாந்திரைஹி சஹா. சாந்திரம் அப்படின்னு சொன்னா ஸ்னிக்தம், மிகவும் அன்போடு கொடுக்கப்பட்டது, பிரியமாக அப்படின்னு அர்த்தம். இந்த சாந்திரைஹி புஷ்பைஹி ஸ்னிக்தைஹி புஷ்பைஹின்னு அர்த்தம். தேவர்கள்லாம் என்ன பண்ணாலாம், ஒரு பெரிய காரியமானது முடிக்கப்பட்டிருக்கு இல்லையா, இந்த தேவர்கள் தானே வேண்டினா போயிட்டு விஷ்ணு கிட்ட, அவர்கள் சொன்னபடிதான் இவர் இங்க பிறப்பெடுத்து இந்த ராவண வதத்தை செய்கிறார். அப்போ அவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே, அந்த சந்தோஷத்துடன் கூடிய சாந்திரைஹி புஷ்பைஹி, சந்தோஷத்துடன் கூடிய புஷ்பங்களால் திவிஷதாம் வருஷை குசும வருஷைஹி, மழை, எப்பேற்பட்ட மழை, பூமழை. அந்த பூக்களும் எப்பேற்பட்ட பூக்கள், அன்போடு சொரிகின்ற பூக்கள். யாரால் செலுத்தப்பட்டது? திவிஷதாம் தேவானாம், தேவர்களுடைய, அதாவது தேவர்களால் செலுத்தப்பட்டன்னு அர்த்தம். அவர்களுடைய சம்பந்தம், ஷஷ்டிக்கு இங்க சம்பந்தா அர்த்தா. இந்த தேவர்கள் சம்பந்தப்பட்ட புஷ்பங்கள், தேவர்களால் பொழியப்பட்டதான பூமழை, அன்போடு சொரிந்ததான பூமழை, அதோடு சேர்ந்து இந்த ராவணன் விழுந்தான். எங்கே? பூமியில். இப்போ ராவனுடைய வதம் ஆயிடுது. இதோட அடுத்த ஸ்லோகம். அதைத்ய பிரம்மாத்யானி ஜகதுரமார்த்யா ரகுபதே திரிலோகி நிர்பாதா ஜனி விரசிதே ராவணவதே சதீம் சீதாம் நீத்வா விதிவதபிஷிக்தோ அவனிமவன் அயோத்தியாம் ராஜ்யஸ்ரீயமனுபவானந்தத இதி. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம். அத ஏத்ய பிரம்மாத்யாஹ நிஜகதுஹு அமாத்யாஹ ரகுபதே த்ரிலோகி நிர்பாதா அஜனி விரசிதே ராவணவதே சதீம் சீதாம் நீத்வா விதிவத் அபிஷிக்தஹ அவன் அயோத்தியாம் ராஜ்யஸ்ரீயம் அனுபவ ஆனந்ததஹ இதி. இப்படி ராவணனுடைய வதம் முடிந்த பிறகு பிரம்மாத்யாஹா, பிரம்மா முதலிய தேவர்கள் ராமனிடம் சென்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அத பிறகு, எதன் பிறகு? ராவணனுடைய வதம் முடிவுற்ற பிறகு பிரம்மாத்யாஹா, பிரம்மா முதலிய அமர்த்தியாக, அமர்த்தியா அமிர்தாந்தசகான்னு சொல்றோம் இல்லையா, தேவாகான்னு அர்த்தம். அமர்த்தியாக மரணம் இல்லாதவர்கள், அதாவது தேவர்கள். பிரம்மாத்யாக அமர்த்தியாக, பிரம்மா முதலிய தேவர்கள் ஏத்திய சென்று அடைந்து விட்டு. யாரை அடைந்து விட்டு? ராமனை அடைந்து விட்டு. முன்னாடி ராவணனுடைய வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கேட்கும் பொழுதும் கூட பிரம்மாதி தேவர்கள் தான் போய் விஷ்ணுவை பார்த்தா இல்லையா. இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே பிரகாரம் வரா. ஏத்திய அடைந்து விட்டு இவ்வாறு கூறினார்கள். எவ்வாறு? ரகுபதே, ஹே ரகுகுல சிரேஷ்ட ராமனே, விரச்சிதே ராவணவதே, ராவணனுடைய வதமானது செய்து முடிக்கையில், விரச்சித்தே செய்து முடிக்கையில், ராவணனுடைய வதமானது செய்து முடிக்கையில், திரிலோகி இந்த மூன்று உலகங்களும் நிர்பாதா துன்பமற்றவைகளாக, அஜனி அபூத் ஆயிற்று. இந்த மூன்று உலகமும் ராவணனுடைய வதம் ஆன பிற்பாடு எந்தவித பாதையும் இல்லாமல், துன்பமும் இல்லாமல் இருப்பதாக ஆயிற்று. அதனால சதீம் சீதாம் நீத்வா, சதீம் பதிவிரதாம், சீதையினுடைய பாதிவிரத்தம் எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறது கவி
ராவணன் பேசும்போது ரொம்ப அழகா எடுத்து காமிச்சார் இல்லையா? இது அத்தனையும் அத்தனை பேருக்கும் தெரியும், பிரம்மாதி முதலிய அத்தனை பேருக்கும். அதனாலதான் சதீம் சீதாம் நீத்வான்னு அந்த இடத்துல சதீம்னு ஒரு விசேஷனம் சேர்க்கிறார். பதிவிரதாம், சதீம்னா பதிவிரதாம், சீதாம் சீதையை நீத்வா அழைத்து சென்று விதிவத் அபிஷிக்தா. விதிவத்துன்னு சொன்னா யதாவிதி, அதாவது எப்படியெல்லாம் அபிஷேகம் ஒரு ராஜாவுக்கு பண்ணணுமோ ராஜ்யாபிஷேகம் அதன் பிரகாரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த தேவர்கள் தானே, இவர்களே ராஜா நீங்க தான் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லி விட்டுறலாம் இல்லையா? ஆனா அப்படி இல்லை. இப்போ ராமன் வந்து ஒரு மனுஷ ரூபத்துல இருக்கார். அந்த ராஜ்யத்துக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள்லாம் உண்டு. தவிர இவருக்கு 14 வருஷங்கள் வனவாசங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தானே இந்த விதிவத்து நியமம். இப்போ அதுவும் முடிஞ்சிருக்குங்கிறதுனால விதிவத், இப்போ அவருக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அந்த நகரத்தினுடைய நியமங்கள் பிரகாரம் விதிவத் அபிஷிக்தா, ராஜ்யாபிஷேகம் செய்யப்பட்டவனாக அவனிம் இந்த மொத்த உலகத்தையும் அவன்னு பரிபாலயன்னு பரிபாலனம் செய்து கொண்டு அயோத்தியாயாம், அயோத்தியில் இருந்து கொண்டு அவனிம் அவன்னு மொத்த உலக இந்த பூமியையும், அவனின பூமி, அவனிம் பூமியையும் அவன்னு காப்பாற்றிக் கொண்டு ராஜஸ்ரீயம் அனுபவன்னு, இந்த ராஜஸ்ரீஹி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ராஜாக்களுக்கே உரியதான ஒரு லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மியை அனுபவித்து சந்தோஷமாக இருப்பாயாக. எப்படி? ஆனந்ததா, மகிழ்ச்சியோடு இருப்பாயாக. இதி என்று அமர்த்தியாக, பிரம்மாத்யாக அமர்த்தியாக, பிரம்மா முதலிய தேவர்கள் நிஜகதுஹு சொன்னார்கள். யாரை பார்த்து சொன்னார்கள்? யாரை நம்ம சம்போதனமா கூப்பிட்டுருக்கோமோ அவரை பார்த்து சொன்னார் அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல ரகுபதே அப்படின்னு சம்போதனம் இருக்கிறதுனால ராமம் பிரதி அஜகதுஹு, ராமனை நோக்கி சொன்னார்கள், இப்படியாக சொன்னார்கள். அடுத்தது 96வது ஸ்லோகம். ததா அஸ்த்விதி கிருதானதிஹி பிரமுதிதான் அசேஷான் சுரான் விஸ்ருஜ்ய தசகந்தரானுஜமசேஷரக்ஷபதிம் விதாய ததுபாஹிருதம் சஜனகாத்மஜஸ்வானுஜஹ விமானவரமாஸ்திதோ ரகுபதிஹி பிரதஸ்தே முதா. இந்த தேவர்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ராமன் பதில் சொல்றார். ததா அஸ்து, எவ்வளவு வினயம் பாருங்க. ததா, நீங்க சொன்னபடியே, அஸ்து, இதுல எது உண்மை எது பொய்? இந்த தேவர்கள் வந்து உபகாரம் கேட்டிருக்கா, ராமன் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருக்கார் பகவான். ஆனா ஒரு கட்டளை மாதிரி ஏத்துக்கிறார். இந்த தேவர்கள்லாம் நீங்க விதிவத்து அபிஷேகம் பண்ணிட்டு சௌக்கியமா இருங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சாமானிய மனுஷன் போல இந்த சுவாமி அதையும் ஏத்துக்கிறார். ததா அஸ்த்விதி கிருத ஆனதிஹி, சந்துஷ்டஹான்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துடைய பதச்சேதம் சொல்லணும். ததா அஸ்து இதி கிருதானதிஹி பிரமுதிதானு அசேஷானு சுரானு விஸ்ருஜ்ய தசகந்தரானுஜம் அசேஷ ரக்ஷபதிம் விதாய ததுபாஹிருதம் ச ஜனகாத்மஜஹ சானுஜஹ விமானவரம் ஆஸ்திதஹ ரகுபதிஹி பிரதஸ்தே முதா. என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த தேவர்கள் சொன்ன உடனே ததா அஸ்து, அவ்வாறே ஆகட்டும், இதி என்று கிருதானதிஹி சந்துஷ்டஹ, வந்த காரியம் முடிவாயிடுத்து, சீதையும் கிடைச்சாச்சு. கிருதானதிஹி சந்தோஷம் அடைந்தவனாக, பிரமுதிதானு அசேஷானு சுரானு, பிரமுதிதான் அப்படின்னா மிகவும் சந்தோஷம் அடைந்ததான, அசேஷான் எல்லா சுரானு தேவர்களை, விசிறிஜ விடை பெற்று, எல்லா தேவர்களும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு நாள் ஹவிர்பாகம் கிடையாது, ஒன்னும் கிடையாது. ராவணன் ரொம்ப மோசமா ஒரு நடவடிக்கை எடுத்துண்டு யாரையும் தேவர்களுக்கு ஹவிர்பாகம் கொடுக்காதபடி பார்த்திருந்தான். இனிமேல் கொண்டு அந்த ஒரு பயம் கிடையாதுங்கிறதுனால எல்லா தேவதைகளுக்கும் சந்தோஷமானது அதிகமா இருக்குங்கிறதுனால
பிரமுதிதான் அசேஷான் சர்வ சுரான் விசிருஜ்ய, சந்தோஷமடைந்ததான எல்லா தேவர்களிடமிருந்தும் விடை பெற்று, தேவர்களை விட்டு விட்டுன்னு அர்த்தம், விட்டு விட்டுன்னு சொன்னா விடை பெற்று விட்டு, அடுத்தது என்ன பண்ணார்? தசகந்தரானுஜம், தசகந்தரஹான்னு சொன்னா 10 தலை கொண்டவன் ராவணன், அவனுடைய அனுஜகா விபீஷணஹா, தம் தசகந்தரானுஜம் அசேஷ ரக்ஷபதிம், எல்லா ராட்சசர்களுக்கும் தலைவனாக, அசேஷன் சொன்னா எல்லா, ரக்ஷபதிம்னா ராட்சசர்களுக்கு தலைவனாக, எல்லா ராட்சசர்களுக்கும் தலைவனாக விபீஷணனை விதாய செய்துவிட்டு, அப்படின்னா அவனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்து பட்டாபிஷேகம் செய்து அந்த ராட்சசர்களுக்கெல்லாம் தலைவனாக ஆக்கிவிட்டு, ததுபாகிருதம், தேன உபாகிருதம் ததுபாகிருதம், தேனன்னு சொன்னா அவனால், எவனால்? முன்னாடி சொல்லப்பட்ட விபீஷனால். இப்போ அவன் விபீஷணன் ராஜ்யத்துக்கு வந்தாச்சு, அவன் தான் ராஜா, இப்போ அவன் நினைச்சதை கொடுக்க முடியும். அப்போ அந்த ராஜாவாக இருந்து கொண்டு உபாகிருதம், உபஹாரஹா அப்படின்னு சொன்னா கிஃப்ட்னு அர்த்தம், பரிசு. அதை போல, பரிசு பொருளை போல, உபாகிருதம் கொடுக்கப்பட்டதான, கிஃப்டாக கொடுக்கப்பட்டதான எது அது? உபாகிருதம் விமான வரம், விமான சிரேஷ்டம், வரம்னா சிரேஷ்டம் அர்த்தம், உயர்ந்ததான ஒரு விமானம், புஷ்பக விமானம், அதை ஒரு பரிசாக கொடுத்திருக்கார். யாரு? இலங்கையினுடைய ராஜா ராமனுக்கு கொடுத்திருக்கார். அப்பேற்பட்ட விமானத்தை சஜனகாத்மஜா, அதாவது ஜனகாத், இந்த சீதையுடன் கூடியவராக, ச ஜனகாத்மஜா, ஜனகாத்மஜா சீதா தயா சகிதா ச ஜனகாத்மஜா, சீதையுடன் கூடியவனாக, சானுஜா தம்பியுடன் கூடியனாக, அதாவது லக்ஷ்மணுடன் கூடியவனாக, விமான வரம், உபாகிருதம் விமான வரம், பரிசாக கொடுக்கப்பட்ட, நினைவு சின்னமாக கொடுக்கப்பட்ட விமான வரம், உயர்ந்ததான விமானத்தில், விமானத்தைன்னு த்விதீய பக்தி பார்த்தா நமக்கு தோணும். ஆனா இந்த இடத்துல கிராமர் அப்படித்தான் இருக்கு. ஆஸ்திதா, இந்த ஸ்தா தாது வந்தாச்சுன்னு சொன்னா த்விதீய விபக்தி வரும் இங்க. அதனால விமான வரம் ஆஸ்திதா, ஆஸ்திதா ரகுபதிஹி, ராமன் விமானத்தில் ஏறி அமர்ந்ததான ரகுபதிஹி ராமன் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ண? முதா சந்தோஷத்தோடு, பிரதஸ்தே வந்த காரியம் ஆயிடுத்து, சீதையும் பக்கத்துல இருக்காங்கிறதுனால முதா சந்தோஷத்தோடு, பிரதஸ்தே புறப்பட்டார். எதை நோக்கி? அயோத்தியாவை நோக்கி புறப்பட்டார். மேற்கொண்டு ஸ்லோகங்களை வருங்காலத்தை பார்க்கலாம்.